வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன்ஸ். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் சிக்கன் ஃபீட் ஸ்டிர் ஃப்ரை. ஒரு சூப்பர் டெலிஷியஸ் டிஷ். மசாலா தூக்கலா கோழிக்காலை புரட்டி போட்டு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி வீட்லயே எப்படி குயிக்கா செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 1/4 கிலோ கோழிக்கால், அந்த நகம்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு எட்ஜஸ்லாம் கட் பண்ணி எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் லைம் ஜூஸ், 1 ஸ்பூன் சால்ட். இது கூட அந்த கோழிக்கால்லாம் முங்குற அளவுக்கு நல்லா சுட சுட தண்ணி விட்டுக்குங்க. 15 மினிட்ஸ் இப்படியே அது ஊறட்டும். ஒரு கடாயில் நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டுக்குங்க. ஒரு சின்ன பீஸ் பட்டை, இந்த பட்டை ஸ்ரீலங்கன் பட்டை, நல்லா வாசமாக இருக்கும். ஊற வச்ச தண்ணியெலாம் வடிகட்டி அந்த கோழிக்காலை இது கூட ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க. அந்த ஈரப்பதம்லாம் போய் அந்த காலில் பார்த்தீங்கன்னா ஒரு விரப்புத்தன்மை வரும். 1 நிமிஷம் கழித்து 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது 2 ஸ்பூன் கறி பவுடர், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஆயிலே நல்லா புரட்டி விடுங்க. அந்த கடாயை திருப்பி நல்லா இது மாதிரி டாஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த மசாலாலாம் காலில் நல்லா கோட் ஆகும். அது கோட்டாகி ஒரு ஸ்டிக்கி லேயர் மாதிரி வரும். இப்போ ஒரு 30 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும், ஜஸ்ட்டு அது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான். பொடியாக கட் பண்ண வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் போல் வதக்கினா போதும். இந்த வெங்காயம் தக்காளிலாம் நம்ம கடித்தா கொஞ்சம் சவுக்குன்னு இருக்கணும், அதனால் ரொம்ப வதக்க வேணாம். ஃபைனலாக பொடியாக கட் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்ம சூப்பர் டெலிஷியஸ் கோழிக்கால் வறுவல் ரெடி. இவ்வளவு சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய சிக்கன் ஃபீட் ஸ்டிர் ஃப்ரையில் நிறைய நியூட்ரிஷியஸ் பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூனிக் டிஷ்ஷஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். See you next delicious dish. நன்றி, வணக்கம்.